பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மயில் வந்து சரவணன் கிட்ட பார்த்தீங்களா, செந்தில் தம்பி உங்களோட சின்னவங்க தான், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை நோக்கி போகணுன்றதுக்காக தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லிட்டு எப்படி வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நமக்கான சேவிங்ஸ் எப்படி சேர்த்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஏன் மாமா நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க, உங்கள் தலையில் எல்லாரும் முளைக்க இருக்கிறாங்க, அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நீங்கள் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார், நான் வந்து எப்படிப்பட்டவன், நான் எப்படி இருக்கணுன்றத நீ வந்து எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. செந்திலோட எண்ணம் அதுவாக இருந்தால் அதுக்காக அவன் விருப்பப்படி என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் செய்யட்டும், நான் அதுக்கெல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத நீ முடிவு எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. செந்தில் வந்து இப்படி பேசுகிறான் செய்கிறான்னா அவன் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டான், ஏதோ தெரியாமல் இப்படி பேசிட்டு இருக்கான் நல்லா சொல்லிட்டு சரவணன் கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. உடனே பாக்கியத்துக்கு கால் பண்ணி மயிலு புலம்பிட்டு இருக்காங்க. உன் புருஷன் பொழைக்க தெரியாதவன், அதுவே செந்தில் பத்தியா பொழைக்க தெரிஞ்சவன், கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறான். முதல்ல உன் புருஷனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாடி. எங்கம்மா கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வர முடியாது, நான் ஏதாவது ஒன்று கேட்டேன் நீ படித்த விஷயத்த சொல்லிட்டா, அதை சொல்லிட்டா, இதை சொல்லிட்டான்னு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இப்படி பயந்தே தான் என் வாழ்க்கை போகணும் போலன்னு சொல்லிட்டு மயிலும் ரொம்பவே கோவமா போனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.